வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீம்பால் வீடியோங்க. நிறைய பேர் என்னடா இந்த கண்டென்ட்னு யோசிப்பீங்க. சீம்பால் வீடியோ காலையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி பாருங்க மக்களே, வாங்க அப்படியே பார்க்கலாம். முதல்ல பாலை சீம்பால் எடுத்துக்கலாம். காலையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டுங்க ஃப்ரிட்ஜில். சும்மா கம்மியானது தான், ஒரு 400 மில்லி இருக்குங்க பால், அவ்வளோதான். முதல்ல இட்லி குண்டானில் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாங்க. தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு வச்சோம்னா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கோம். இட்லி குண்டானில் வச்சு தான் அவிப்போம். நீங்கள் எல்லாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல வீட்டில். நாங்கள் இங்கே வந்து இட்லி குண்டானில் வச்சு தான் அவிப்போம். ரெண்டாவது சிலிண்டர் ஆன் பண்ணிக்கலாங்களா? ஓகே, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு கொளுத்தி விட்டாச்சு. குண்டான துணிக்கு அடுப்பில் அழுத்தி விட்டாச்சு. ஓகே, தண்ணி வச்சாச்சு மக்கள். தண்ணி சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து நல்ல அகலமான பாத்திரம் வச்சா தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் பாலை அதில் ஊற்றிக்கலாம். பாத்திரத்தில் ஊற்றி ஜீனி போட்டு மிக்ஸ் பண்ணணும் மக்கள். பால் பாரு. இது 2வது நாள் 3வது நாள் கறந்ததாட்டிருக்கு. ஃபஸ்ட் நாள் கறந்தோம்னா இதை விட நல்லா எல்லோவாக இருக்கும், நல்ல கலராக இருக்கும். இப்போ பாருங்கள், நார்மல் பால் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது 2வது நாளும் 3வது நாளும் கலந்துருப்பாங்களாட்டிருக்கு. சரி, கொடுத்தது ஏன் வேணான்னு சொல்லணும் என் மக்கள். ஜீனி கொட்டிக்கலாம். ஜீனி அப்படியே கட் பண்ணிக்கலாங்களா? ஜீனி கொட்டிக்கலாங்களா? இதுக்கு ஒரு 1/4 கிலோ கொட்டினா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவே அதிகம் மக்கள். ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது. இதை கலக்கி விட்டுக்கலாங்களா? ஏன்னா ஜீனி கரையணும்ல, அப்படி அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, திப்பியாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி இந்த பக்கம் சூடாகிட்டு இருக்கு இட்லி பாத்திரத்தில். அதை ஆனவுடனே அப்படியே தூக்கி உள்ளே அழுத்தி விட்டுறலாம். என்னப்பா நீயே செஞ்சிட்ருக்க, வீட்டில் ஒருத்தர் இல்லையான்னு கேட்பீங்க. எல்லாம் இருக்காங்க. வீடியோவில் வர்றதுக்கு ஷை போடுறாங்க, வெக்கப்படுறாங்க மக்கள். அதனால் இதுதானே, சிம்பிளாக தானே, நாமளே செஞ்சிடலாம். ஏலக்காய் இருக்கு பாருங்க, இன்னும் நல்லா நசுக்கி இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டோம்னா இங்கே நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு, ஏலக்காய் ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும் மக்கள்ஸ். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஜீனி கரைகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட 800 மில்லி பக்கம் கொடுத்தாங்க. நான் வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம இது நான் ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிடுவேன், வீட்டில் வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். என் கூட வேலை செய்கிற பையனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் பாதி. நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டோம்னா வைங்க, அந்த ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லாயிருக்கும். இந்த பால் கொஞ்சம் இருக்குது, ஊற்றிடலாம். அவ்வளோதான்.
தண்ணி சூடாக கொதிக்கலாம் இல்லைங்க, லைட்டாக சூடாக இருக்குது. தொட்டு பார்த்தேன். இது நல்லா கரைச்சாச்சு. அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாங்க. உள்ளே வச்சு மேலே ஒரு மூடியை போட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான், இப்படி தான் நாங்கள் எங்கள் சைடு செய்வோம். உங்கள் லைன்லலாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வைப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க மக்கள். எங்கள் ஏரியா சைடு எல்லாமே இந்த சைடு தான், திண்டுக்கல், ஈரோடு, இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் செய்வாங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அவ்வளோதான் மக்கள். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அடுத்து பார்க்கலாம் வாங்க. அப்படியே அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட் மக்கள்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது சப்ஸ்கிரைபரோட டாஸ்க்கு எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், டாஸ்க் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். முடியாததுக்கு சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது, அது ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆன உடனே அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க மக்களே. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். சத்தம் பாருங்கள், இங்கே பாருங்க, சைடில் பாருங்கள், ஆவி பறக்குறது தெரியுதா? தெரியல, வீடியோவில் தெரியல மக்கள்ஸ். உள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்க, பயங்கரமாக கொதிச்சிட்டு இருக்குது. அதை பார்க்கலாங்களா? பால் சுடுது மக்கள்ஸ், பயங்கரமாக சுடுது. முடி வேற ஓப்பன் பண்ண முடியலீங்களே. கெட்டி ஆகிட்டு இருக்கு பாருங்க. புகை மக்கள்ஸ் மறைச்சிருக்குது. இப்போ தெரியுதுங்களா? தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி எப்படி குளிச்சுட்டு இருக்கு பாருங்க, வேற மாதிரி குளிச்சுட்டு இருக்குது. அவ்வளோதான் மக்கள்ஸ். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் ரெடி ஆயிடும் மக்கள்ஸ். இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. ஜீனியை போட்டு கலக்கி ஏலக்காயை உடச்சி போட்டு ஒரு கலக்கி தூக்கி வச்சோம்னா அது வாட்டுக்கு வந்துடுங்க. வேறு மற்றபடி பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம் மக்களே. ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சுங்க. ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்குது. ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனை வச்சு இப்படி குத்தி பார்த்தா தெரியும் வெந்திருக்கா வேகலையான்னு. தனியாகவே இருந்தால் தனியாக மாதிரி இருக்கும். வெந்துருச்சுங்க. அதான் 2 நாள் இந்த ஒட்டக்கூடாது. இந்த இட்லிலாம் செக் பண்ணுவாங்களா, அதே மாதிரி தாங்க, சேம். வேறு ஒன்றும் இல்லை இதில். அவ்வளோதாங்க. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சோம்னா சூடில் 5 நிமிஷம் தூக்கம் ஆகிடும். வேலை முடிஞ்சுங்க மக்களே. ஓவரால் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. செம்மையாக இருக்குது. இந்த அளவுக்கு வரும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வேறு லெவல் வந்துருக்கு. கட் பண்ணிடலாங்களா? இன்னும் பிறந்தநாளுக்கு கேக் கட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். வேறு மாதிரி இப்படி வந்திருக்கு பாருங்க. ஜூஸியாக இருக்குது. வாங்க ஒரு பைட் எடுக்கலாங்களா? இருங்க, அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு வரேன். இங்கே பாருங்க. வேறு மாதிரி மக்கள். கீழே விழுந்துச்சு மடியில். வேறு மாதிரி. நம்மளுக்கு கை தாங்க பெட்ரு. செமையாக இருக்குது. நல்ல இனிப்பு. இந்த இனிப்புலாம் போட்டோம்ல, சர்க்கரைலாம் கரெக்டாக இருக்குது. அந்த பதம் எல்லாமே ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஏதா கருவாடை தொக்கு ஏதோ செய்கிறதா சொன்னீங்க, செய்யலையே அப்படின்னு கேட்பீங்க. இதுவே 8 நிமிஷம் பக்கம் வந்துச்சுங்க மக்கள்ஸ். பெரிய வீடியோவை போட்டாலும் பார்க்க மாட்டேங்க, விரும்பி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது இப்போது இந்த சீம்பால் வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் MS யூடியூப் சேனல் ராஜா.